தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மகிழ்வோடு மீண்டுமாக உங்களை வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்தின் அடிப்படையில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இப்படி நாம் சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு சங்கீதத்தை பார்க்கிறோம். இதுவரை நாம் 10 சங்கீதங்களை குறித்து சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு 11வது சங்கீதம். ஒரு சில சங்கீத செய்திகளை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் மகிமை டிவியின் வெப்சைட்டை பாருங்கள் அல்லது யூடியூப்பை பாருங்கள். அங்கே இந்த செய்திகள் எல்லாம், ஏற்கனவே கொடுக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் போட்டு பார்த்துக்கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த அருட்செய்திகள் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தருக்குள்ளாக நம்பி களி கூறுகிறோம். 11ஆம் சங்கீதம். வேத புத்தகம் உங்கள் கையில் இல்லை என்றால் தயவு செய்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து அவற்றை பார்க்க, படிக்க உங்களுக்கு பயனுள்ளதாக காணப்படும். 11ஆம் சங்கீதம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று அடைப்புக்குறியிலே நாம் பார்க்கிறோம். தாவீது எழுதிய சங்கீதம், பாடிய சங்கீதம். இது ராகத் தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. யார் இந்த ராகத் தலைவன்? இஸ்ரவேலிலே 3 விதமான ஆலயங்கள். ஒன்று ஆசரிப்பு கூடாரம், அடுத்தது தேவனுடைய ஆலயம், அடுத்தது ஜெபாலயம். இந்த ஆலயங்களிலே ஆராதனை உண்டு, பாடகர் குழு உண்டு. அந்த பாடகர் குழுவின் தலைவன் தான் இந்த ராகத் தலைவன், கொயர் மாஸ்டர் என்று சொல்லலாம். இந்த ஆள் தான் பாடகர் குழுவுக்கு பயிற்சி அளித்து ஆராதனையில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக கலந்து கொண்டு ஆராதனையை நடத்தக்கூடிய ஒரு தலைவன் என்று சொல்லி இந்த மனுஷனை குறித்து நாம் அறியலாம். இந்த 11ஆம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது சில கேள்விகளோடு இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. பாருங்க, 11ஆம் சங்கீதம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள். இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலை தொடுக்கிறார்கள் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். நீ இங்கே இருக்காதே, நீ பட்சியை போல நீ பறந்து போ. ஏற்கனவே தாவீது பலவிதமான இடர்களின் ஊடாக கடந்து சென்று பல இடங்களிலே பறந்து பறந்து வாழ்ந்தவன். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊர், ஒரு வனாந்தரத்திலிருந்து இன்னொரு வனாந்தரம், ஒரு குகையிலிருந்து இன்னொரு குகை, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு, இஸ்ரவேலிலிருந்து பெலிஸ்த நாடு, இப்படியெல்லாம் பல இடங்களிலே ஒரு இடத்துல நிலையாக நில்லாமல் பம்பரம் போல சுழன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சூறாவளியை போல அங்கே சுற்றி சுற்றி சென்று கொண்டிருக்கிறான். காரணம், அவனை சுற்றிலும் ஏகப்பட்ட பகைவர்கள், சத்துருக்கள் அவனுடைய பிராணனை வாங்க தேடுகிறார்கள். குறிப்பாக அவனுடைய வாழ்க்கையிலே முக்கியமான சத்துருக்களாக காணப்பட்டவர்கள் சவுல், அவனுடைய சொந்த மகனாகிய அப்சலோம். இவர்களெல்லாம் அவனுடைய சத்துருக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே தாவீதுக்கு ஒரு விசுவாச பரீட்சை. என்ன பரீட்சை? அவனுக்கு ஓய்வு வேண்டும், ஒரு இடத்துல நிலைத்திருக்க வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும். இப்படி பறந்து பறந்து ஓடி ஓடி நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழாமல் நிலைவரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அவனுக்கு ஓய்வாக ஒரு இருப்பிடம் தேவை, ஓய்வு தேவை. ஓய்வு எடுப்பது நல்லது. அல்லது சில சமயங்களிலே நாம் சில இடங்களுக்கு போய் அங்கே தங்கிவிட்டு அமைதியான ஒரு சூழ்நிலையை
அனுபவித்து விட்டு வருவது நல்லது. அது மட்டுமல்ல, பலவீனமான சூழ்நிலையிலே ஒரு இடத்துல போய் மீண்டுமாக பலத்தை சொந்தரித்து கொண்டு வருவது நல்லது. அல்லது குறிப்பிட்ட ஒரு இடத்துல அமைதியான சூழ்நிலையிலே வருங்கால ஜீவியத்தை பற்றி, ஊழியத்தை பற்றி, குடும்ப காரியங்களை பற்றி திட்டமிட்டு சற்று நேரம் செலவழித்து விட்டு வருவது நல்லது. இப்படி பலவிதமான ஓய்வு நேரங்கள் தேவைதான். ஆனால் சில சமயங்களிலே இருக்கக்கூடிய இடத்தை விட்டு ஓடி போகிறோம். ஓய்வுக்காக அல்ல, தோல்வி உணர்ச்சியோடு, குற்ற உணர்ச்சியோடு, இதுவரை வாழ்ந்தது போதும், இப்படிப்பட்ட ஊழியம் அல்லது வேலை செய்தது போதும், நிறுத்தி விடுவோம், ஒதுங்கி விடுவோம் என்று சொல்லி ஒதுங்குவது என்பது சரியான முறையான ஒரு காரியம் அல்ல. குறிப்பாக ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஆலயத்திலே, திருச்சபையிலே, தங்களுடைய ஊழிய களங்களிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த கூலிக்காரனை போல, அந்த வேலையாளை போல வந்து ஒதுங்குவது சரியில்லை என்று சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் கூலிக்காரர்கள் அல்ல, வேலைக்காரர்கள் அல்ல, நாம் ஊழியக்காரர்கள். தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் பணிவிடை செய்யக்கூடிய ஆட்கள் யார்? முழு நேர ஊழியக்காரர்கள் அல்லது பகுதி நேர ஊழியக்காரர்களாகிய நாம். நம்முடைய வேலை செய்து கொண்டே, வியாபாரத்தை பண்ணிக்கொண்டே, பள்ளியிலே படித்து கொண்டே, கல்லூரியிலே கற்றுக்கொண்டே ஆண்டவருடைய ஊழியங்களிலே பங்கு பெறலாம். எப்படி பெற வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். ஆக ஊழியத்தை விட்டு ஓடிப்போவது ஓய்வான ஒரு காரியம் அல்ல. சில சமயங்களில் பயந்து ஓடுவது, மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்ற வாக்குகளங்க கெத்சமனே தோட்டத்திலே சீஷர்கள் ஆண்டவரை விட்டு ஓடி போனார்களே, அந்த ஓடி போகுதல் அல்ல. அந்த ஓடி போகுதல் கர்த்தர் விரும்பக்கூடிய ஓய்வு அல்ல, அது கோழைத்தனம். அது ஆண்டவரை விட்டு பிரிந்து ஓடி தாங்களை சுயநலமாக காத்துக்கொள்வதற்கு அவர்கள் போடக்கூடிய திட்டம் அது அல்ல. இதுவரை செய்த ஊழிய போதும் வயதாகிவிட்டது, இன்னும் சில வியாதிகள் வந்துவிட்டன, வறுமை தாண்டவம் ஆடுகிறது, அது மட்டுமல்ல பலவீனமாக இருப்பதினால முன்பு போல இப்போ செய்வதில்லை, எனவே என்னுடைய ஊழியத்தை இதோடு விட்டு விடுகிறேன், எனக்கு ஓய்வு தேவை. அப்படி அல்ல. நீங்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஊழியத்திலே ஓய்வே இல்லை. ஒருவேளை உங்களுடைய திருச்சபையோ அல்லது உங்களுடைய அத்தியட்சாதீனமோ அல்லது உங்களுடைய ஊழிய நிறுவனமோ உனக்கு ஓய்வு, ரிட்டையர்மெண்ட் போகலாம் என்று சொன்னாலும் ஊழியத்திற்கு முடிவு இல்லை. நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி மட்டும் ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஆனால் சில சமயங்களில் சோதனைகள் வரும், பாவ சோதனைகள் வரும். இயேசு போல விசுவாசத்திலே தைரியமாக பலமாக இருந்தால் பிசாசை எதிர்த்து நிற்கலாம். அல்லது யோசேப்பு போல பலவீனமாக இருந்தால் எதிர்த்து நிற்க திராணி இல்லை என்றால் ஓடி போகலாம். ஒன்று எதிர்த்து நில்லுங்கள் அல்லது இடத்தை காலி பண்ணுங்கள். இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய போதனைகளாகும். இதே போல ஏறக்குறைய எதிர்மறையாக தாவீதினுடைய சத்துருக்கள் நீ ஓடிப்போ, பட்சியை போல பறந்து போ, உன்னுடைய மலைக்கு போ என்று சொல்வதாக முதலாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நெகேமியா என்ன சொன்னான்? அவனுடைய வாழ்க்கையிலும் ஆபத்துக்கள் வந்தன, சத்துருக்கள் வந்தனர், சன்பல்லாத், தொபியா என்றெல்லாம் வந்து அவனுடைய வேலையை, கர்த்தருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய கட்டுமான திட்டத்தை எதிர்த்து நிற்கிறார்கள். அவன் என்ன சொல்கிறான்? நெகேமியா, நான் ஓடி போவேனோ, ஓடி போக மாட்டேன் என்று சொல்வதாக நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9, 11 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நான் கோழை அல்ல, நான் நிற்பேன், தேவனுடைய வல்லமையில் நிற்பேன், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்பேன், கர்த்தர் என்னை காத்து கொள்வார். ஓடி போவேன் என்றால் நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் மறக்கிறேன், கர்த்தருடைய வல்லமையை நான் மறுக்கிறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்பதை நான் நம்பவில்லை. நான் தனித்தே இல்லையே, நான் தேவனோடு இருக்கிறேன். தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்கி வழிநடத்துகிறார். அவருடைய பலத்தினாலே நான் நிற்கிறேன், இன்னமும் நிற்பேன் என்று சொல்லி நெகேமியா போன்றோர் சொல்லுவதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கே இப்பேற்பட்ட ஒரு சோதனை வந்தது. ஏரோது உம்மை கொலை செய்ய வகை தேடுகிறான், எனவே இடத்தை காலி பண்ணும், இங்கிருந்து கிளம்பும் என்று சொன்னார்கள். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் இன்றும் நாளையும் மறுநாளும் இந்த பிராந்தியத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நரிக்கு சொல்லுங்கள், மாண்புமிகு மகாராஜா ஏரோது அவர்களிடத்தில் சொல்லுங்கள். அப்படி சொல்லவில்லை.
அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் அப்படியாக சொல்வதாக வேதத்திலே பார்க்கிறோம். ஓடி போகக்கூடிய ஆண்டவர் அல்ல, கோழையான ஆண்டவர் அல்ல. என்ன எதிர்ப்பு வந்தாலும் என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கும் வரை, இறுதி மட்டும், என்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் மட்டும் கர்த்தருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிப்பேன் என்று வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். வேதத்திலே உண்டு, வரலாற்றிலே உண்டு, வாழ்க்கையிலே உண்டு. உங்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட எண்ணம் உண்டா? மனதில் இந்த ஸ்திரம் உண்டா? உறுதி உண்டா? என்ன இடர் வந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவுக்காக நிற்பேன் என்ற பக்தி வைராக்கியம் உங்களுக்கு உண்டா? இவனை பார்த்து சொல்கிறார்கள், நீ பறந்து போ, பட்சியை போல, ஒரு பறவையை போல நீ பறந்து போ. எதற்கு? இங்கே உனக்கு இளைப்பாறுதல் இல்லை, மலையிலே உனக்கு இளைப்பாறுதல் இருக்கும். போ, பறந்து போ. ஆமாம், ஒரு பட்சி பறந்து போனால் எவ்வளவு மணி நேரத்தில் அது பறந்து போகும்? ஒரு பறவை பறப்பதற்கு ஒரு மணிக்கு 30 அல்லது 40 கிலோமீட்டர் தான் பறக்குமா. ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் இந்த சங்கீதத்திலே? பறந்து போக மாட்டேன், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவருக்காக நான் இருப்பேன். நான் சாதாரணமான ஒரு பறவை அல்ல, நான் கழுகு. நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன். கழுகை போல புதுபலன் நான் அடைவேன். கர்த்தருக்காக பரமண்டலத்தை நோக்கி பறந்து செல்வேன். பரலோகத்தின் வாழ்க்கையை பூமியிலே அனுபவிப்பேன். நான் சாதாரண சிட்டுக்குருவி அல்ல, நான் கழுகு என்று சொல்லி நிலைத்திருப்பதாக அவனை குறித்து இந்த சங்கீதத்தில் நான் பார்க்கிறோம். சத்துருக்கள் பெருக்கம் அதிகம், பறந்து போ. கோலியாத்தை கொன்றவன் தாவீது, சிங்கத்தை கொன்றவன், கரடியை கொன்றவன். அவனிடத்தில் பறந்து போ என்று சொல்லி ஆலோசனை கொடுப்பதே தப்பு. பறந்து போக மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட என்ன இடர்கள், இடையூறுகள், இடுக்கண்கள், இன்னல்கள், என்ன துன்பங்கள் வந்தாலும் நாம் அந்த இடத்தை காலி பண்ண விரும்புகிறோமா? பறந்து விட விரும்புகிறோமா? இந்த இடம் சரிப்படாது, இந்த ஊழியம் சரிப்படாது, இந்த ஆஃபீஸ் சரிப்படாது என்று சொல்கிறோமா? அல்லது ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமா? இது ஒரு விசுவாசத்தின் பரீட்சையாகும். விசுவாசத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இல்லாமல் நிற்கிறவர்களாக வாழ வேண்டும். இந்த விசுவாசத்தின் பரீட்சை எதற்காக? 7ஆம் வகுப்பிலே பரீட்சை எதற்காக? பாஸ் பண்ணினால் 8ஆம் வகுப்பு. அதே மாதிரி நம்முடைய விசுவாசத்திற்கு அவ்வப்போது பரீட்சைகள் வரும் பொழுது நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கையிலே ஆண்டவர் நாம் உயர உயர, நம்முடைய ஜீவியத்திலும் ஊழியத்திலும் முன்னேற ஆண்டவர் நமக்கு ஆவன செய்வார். ஆக முதலாவதாக பரீட்சை, முதல் 3 வசனங்களிலே. 2ஆவதாக பரிசோதனை, 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தரக்கூடிய ஓய்வை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம். 4ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் பரிசோதனை செய்கிறார், சோதித்து அறிகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கன்மலையாகிய கிறிஸ்துவிலே நாம் நிற்கும் பொழுது எந்த காற்றும் நம்மை அசைக்காது. மற்றவர்கள் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லலாம், ஆனால் நாமோ கன்மலையிலே கட்டப்பட்டவர்கள், அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கும் வரை, அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆண்டு நடத்தும் வரை என்னுடைய பாதுகாப்பு கிறிஸ்துவிலே இருக்கிறது. கர்த்தர் சகலவற்றையும் சகலரையும் ஆண்டவர் ஆள்கிறார். அவருடைய ஆளுகையிலே நான் இருப்பதினாலே எனக்கு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருந்து ஆண்டவரால் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கர்த்தர், எனவே அவருக்குள்ளே நமக்கு ஓய்வு உண்டு. பட்சியை போல பறந்து அல்ல, பக்தர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்கும் பொழுது அவரிடத்தில் ஓய்வு உண்டு. காரணம், கர்த்தர் என்ன சொல்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் கர்த்தர், 4ஆம் வசனம். அவர் ராஜா, 4ஆம் வசனம். அவர் பிதா, 4ஆம் வசனம். அவர் நியாயாதிபதி, 4ஆம் வசனம். எத்தனை வார்த்தைகள்! இத்தனை அம்சங்கள் உள்ள ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது,
நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் பொழுது எதற்கு பதற வேண்டும், எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு பறந்து ஒதுங்க வேண்டும்? வேண்டாம். கண்மலையாகிய கிறிஸ்துவிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நம்பிக்கை என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 150 தடவைக்கு மேலாக சொல்லப்படுகிறது. இந்த நம்பிக்கை என்ற சொல்லுக்கு 3 அர்த்தங்களும் உண்டு. நம்பிக்கை என்றால் அடைக்கலம், நம்பிக்கை என்றால் சார்பு, நம்பிக்கை என்றால் வைத்துவிடு என்ற அர்த்தம். ஆண்டவரை அடைக்கலமாக கொண்டு அவரிலே சார்ந்திருந்து பாரங்களை எல்லாம் அவருடைய சமூகத்திலே வைத்துவிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கை நம்பிக்கையின் வாழ்க்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை என்றல்ல, கர்த்தரே நம்பிக்கை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே கர்த்தர் என் நம்பிக்கை என்று வாசிக்கிறோம். பெருமூச்சு விடக்கூடிய வேளையிலே, பயங்கரமான வேளையிலே, கெட்ட சொப்பனம் காணக்கூடிய வேளையிலே, சுற்றுச்சூழ போராட்டமான சூழ்நிலையிலே இயேசுவே என்று சொல்கிறோமே, அப்படி சொல்வதே நம்பிக்கையின் வார்த்தை. ஏனென்றால் கர்த்தர் என் ரட்சிப்பு என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்பிக்கையின் நாயகராகிய ஆண்டவர் மேல் நாம் பற்றுறுதி கொண்டு வாழ வேண்டும். கர்த்தரை விட்டு ஓடக்கூடாது, கர்த்தரை நோக்கி ஓட வேண்டும். அவரிடத்திலே நம்முடைய ஜீவியத்தை கையளிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தேன்னா என்ன அர்த்தம்? உலகமும் அதில் உள்ள பொருட்களும் அதில் உள்ள மனிதர்களும் அதில் உள்ள சட்ட திட்டங்களும் அதில் உள்ள நெருக்கடியான சூழ்நிலைகளும் போராட்டமான வேலைகளும் என்னால் தோற்கடிக்கப்பட்டவை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்ட மனிதர்கள், ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்ட பிரச்சனைகள், இதை நினைத்து ஏன் துவள வேண்டும்? தோற்கடிக்கப்பட்ட எதையும், தோற்கடிக்கப்பட்ட எவரையும் நினைத்து பயப்படாமல் அவரை அண்டிக் கொள்கிறவர்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தினாலே ஜெயங்கொள்ள அழைக்கப்படுகிறவர்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஆக முதலாவதாக பரீட்சை என்று பார்த்தோம். இரண்டாவதாக கர்த்தர் தரக்கூடிய பரிசோதனை என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பிரியம். ஆண்டவர் அவர் பேரிலே பற்றுறுதி கொண்டு வாழும் பொழுது அவர் நம்மேல் பிரிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதே 11ஆம் சங்கீதம் பாருங்கள், கடைசி 2 வசனங்களிலே, துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. காரணம், அவன் மேலும் ஆண்டவர் பிரியப்படுகிறார். கர்த்தருடைய பிரியம் செம்மையானவர்கள் மேல் அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய பிரியத்திற்கு சொந்தக்காரர்களாக இந்த உலகத்திலே நாம் காணப்பட வேண்டும். துன்மார்க்கர்களுக்கு அப்படி இல்லை. துன்மார்க்கர் அவர்கள் மேல் ஆண்டவர் பிரியம் இல்லாமல் அவர்களை வெறுக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது? வேதத்தை கருத்தாக பார்த்தால் நிறைய எதுகை மோனை வார்த்தைகளை பார்க்கலாம். தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, இந்த 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது துன்மார்க்கருக்கு வரக்கூடிய காரியங்கள் கண்ணி, கந்தகம், கடுங்கொடை ஒரே வசனத்தில் இருக்கிறது. கருத்தாக நிதானமாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இதையெல்லாம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கர்த்தர் துன்மார்க்கர்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார், கந்தக அக்கினியை வைத்திருக்கிறார், கடுங்கோடை காற்றை வைத்திருக்கிறார். தாழ முடியாது, நிற்க முடியாது, அசைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் நீதிமான்களுக்கு கர்த்தர் யார் மேல் பிரியம் வைத்திருக்கிறாரோ அவர்கள் மேல் நினைவாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். வரக்கூடிய உபத்திரவங்கள் எல்லாம் லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய லேசான உபத்திரவம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறாரா? செம்மையானவருடைய முகத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார், அவர் மேல் பிரிய வைக்கிறார் என்று அறிந்திருக்கிறோமே. இன்னும் ஆண்டவர் நம்ம மேல் பிரியத்தோடு வாழ வேண்டும் என்றால் நாம் என்னென்னலாம் செய்யலாம்? கர்த்தரை பிரியப்படுத்துவது எப்படி? ஆண்டவரிடமிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாமே. ஆண்டவரை பார்த்து பிதாவானவர் சொன்னார், மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே, அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்தாவியானவர் அவர் மேல் இறங்கின பிறகு பிதாவாகிய தெய்வம் குமாரனாகிய தெய்வத்தை பார்த்து என்ன சொன்னார்?
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். தேவன் குமாரன் மேல் பிரியப்பட்டது எப்படி, எந்த சூழ்நிலையிலே? இன்னும் ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் ஒரு பிரசங்கம் கூட பண்ணவில்லை. மலை பிரசங்கம் பண்ணவில்லை, படகு பிரசங்கம் பண்ணவில்லை, சாலமோன் மண்டபத்திலே அவர் அங்குமிங்கும் நடந்து பிரசங்கம் பண்ணவில்லை, தேவாலயத்திலே போய் இன்னும் வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கவில்லை, கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போகவில்லை, கப்பர்நகூம் மகனை சுகமாக்கவில்லை, ஒரு உபதேசமும் செய்யவில்லை, ஒரு ஊழியமும் செய்யவில்லை. இப்பந்தான் ஞானஸ்தானம் பெற்று திரும்ப மத்திய 4ஆம் அதிகாரத்திலே சோதனைகளின் வாயிலாக கடந்து சென்று அவற்றை வெற்றி கொண்டு அதற்கு பிறகுதான் ஆண்டவர் ஊழியமே செய்ய போகிறார். ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஒரு பிரசனமும் பண்ணாமல் ஒரு அற்புதமும் செய்யாமல் இருக்கும் பொழுதே இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதா சொன்னாரே. தேவனை குமாரன் பிரியப்படுத்தியது எப்படி? அதையெல்லாம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தால், பிரசங்கம் பண்ணாமலே, அவர் இன்னும் பிரசித்தம் அடையாமலேயே, இன்னும் ஆண்டவருடைய வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்தாமலேயே இதுவரை ஆண்டவர் 30 வருஷமாக வீட்டிலே தான் இருந்திருக்கிறார். தச்சுப்பட்டறையிலே தான் எழுந்திருக்கிறார், தச்சுப்பட்டறையிலே தான் இருந்திருக்கிறார். பெஞ்சுகளை செய்திருக்கிறார், மேஜைகளை செய்திருக்கிறார், நாற்காலிகளை செய்திருக்கிறார், அவைகளுக்கு பாலிஷ் போட்டிருக்கிறார், வார்னிஷ் அடித்திருக்கிறார், வீடு வீடாக சென்று அவற்றை விற்றிருக்கிறார். பட்டறை ஊழியம்தான் அவருடைய ஊழியம். வீட்டிலே அவர் உண்மையாக இருந்திருக்கிறார், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார், தச்சுப்பட்டறையிலே சாட்சியாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை பார்த்துதான் பிதாவானவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன். நம்முடைய ஊழியம் எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்முடைய ஊழியம் நம்முடைய வீட்டிலே ஆரம்பிக்கிறது. வீட்டிலே ஒன்றுமில்லாமல் வெளியே நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி வீட்டை புறக்கணித்து விட்டு வீட்டை கவனியாமல் ஊழியம் ஊழியம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அல்லர். முதலாவதாக எருசலேமிலே சாட்சியாக இருக்க வேண்டும். எருசலேம்னா வீடு, பிறகுதான் சமாரியா, யூதேயா, பூமியின் கடைசி பரியந்தமும் இருக்கும் இடத்திலேயே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவன் தன் சொந்த வீட்டாரை விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் வீட்டை கவனியுங்கள், விட்டு விடாதிருங்கள். நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், வீட்டார் உதவாக்கரைகளாக இருக்கலாம், ஒலிவ மரக்கன்றுகளாக வாழ வேண்டிய பிள்ளைகள் உடைமரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன்? ஊழியம் ஊழியம் என்று சொல்லி வீட்டு காரியங்களை கவனிக்கவில்லை. வீட்டு காரியங்களை கவனித்து முதலாவதாக வாழுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அதற்கு பிறகு உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் என்ன கொடுத்தாலும் அது ஆண்டவருடையது, ஆண்டவர் படைத்தது, நமக்கு இரவலாக கொடுத்தது, ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றது, அதை கொடுக்க வேண்டும். கொடுத்தல் 2 வகைப்படும். ஆண்டவருக்கு கொடுத்தல் முக்கியமாக 2 வகைப்படும். ஒன்று காணிக்கை கொடுத்தல், அடுத்தது கடன் கொடுத்தல். ரெண்டுமே ஆண்டவருக்கு தான். அப்போ ஊழியத்திற்கு கொடுப்பது, திருச்சபைக்கு கொடுப்பது, ஊழிய நிறுவனங்களுக்கு கொடுப்பது, ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பது, இதெல்லாம் கொடுப்பது, கர்த்தருக்கு கொடுப்பது. ஆனால் கடன் கொடுப்பது என்றால் என்ன? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு யாராவது கடன் கொடுக்க முடியுமா? ஆனால் ஆண்டவரே சொல்லிட்டாரே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கொடுப்பதை விட கர்த்தருக்கு கடன் கொடுப்பது இன்னும் மேலானது. ஆமாம், நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். கடன் கொடுக்கிறீர்களா? ஏழைகளுக்கு இறங்குகிறீர்களா? இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறீர்களா? அவர்களை போஷிக்கிறீர்களா? அவர்களுக்கு உடைகளை எடுத்து நீங்கள் கொடுக்கிறீர்களா? உற்ற நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களா? தெருவில் விழுந்து கிடக்கிறான் வியாதிப்பட்டவன், அவனை உடனடியாக ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்கிறீர்களா? அல்லது குறைந்தது ஆரம்ப சுகாதார நிலையத்திலே தான் கொண்டு போய் விடுகிறீர்களா? ஏழைகளுக்கு இறங்குங்கள். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக வீட்டை கவனிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள்.
வறியவர்களுக்கு இறங்குகிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்றெல்லாம் சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட பிரியங்கள், இன்னும் ஆண்டவருடைய பிரியம் அநேகர் பேரில் இருக்கிறது. அதை படிப்படியாக வருங்காலத்தில் நான் சொல்லுவேன். அதுவரை இந்த 2 காரியங்களையும் கருத்தாக நீங்கள் கடைபிடியுங்கள். கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தருக்கு கடன் கொடுங்கள், வீட்டை கவனியுங்கள், வறியவர்களை ஆதரியுங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே அறியாமல் சிலர் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவை அந்நியர் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள் 2 பேர், எம்மா ஊருக்கு போன சீஷர்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்ட பொழுது, அவரை உபசரித்த பிறகு அவரை யார் என்று கண்டு கொண்டார்கள், ஆண்டவர் என்று கண்டு கொண்டார்கள். அதுபோல ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய எண்ணிறந்த சந்தர்ப்பங்கள், இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்துங்கள். பரீட்சைக்கு நெல்லுங்கள். கர்த்தர் தரக்கூடிய பரிசோதனைகளிலே ஆண்டவருடைய கிருபையினாலே வெல்லுங்கள். ஆண்டவருடைய இருதயத்தை பிரியப்படுத்துங்கள். இந்த மாதிரி காரியங்களிலே தேவ கிருபையினாலே மன உண்மையோடு நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஆனந்தம், உங்களுக்கு ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு மகிமை, உங்களுக்கு மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. பறந்து போய் பட்சியை போல நாங்கள் வாழ வேண்டிய தேவையில்லை. நாங்கள் கழுகுகளைப் போல கர்த்தருடைய சமூகத்தில் நிதானித்து காத்திருந்து ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது ஒரு நாளிலே பரமண்டலத்தின் பிள்ளைகளாக நாங்கள் பறந்து செல்லும் வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு தருவீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எனவே கர்த்தருடைய பரீட்சைக்கு, விசுவாசத்தின் பரீட்சைக்கு நாங்கள் நிற்க கிருபைத்தாரும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்மிலை நிலைத்திருக்கவும் உம்மிலை தரித்திருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை மேலாக அவ்வப்போது ஆண்டவர் எங்களை பரீட்சித்து பார்க்கும் பொழுது இந்த பரீட்சைகளிலே நாங்கள் வென்று வாழ்க்கையிலே ஜீவியத்திலே முன்னேறி செல்ல கிருபை செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை சோதித்து எங்களை ஆராய்ந்து எங்களை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும். மேலாக ஆண்டவரே, உம்முடைய பிரியத்திற்கு பாத்திரமானங்களாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வீட்டை கவனிக்கவும், நாங்கள் ஊழியத்திலே பங்கு பெறவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். மேலாக கர்த்தருக்கு கொடுக்கவும் கடன் கொடுக்கவும் எங்களை நீர் ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தும், எங்களுக்கு உதவி செய்யும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.